என்ன குமார், எப்படி இருக்க? என்ன இளங்கோ இந்த பக்கம்? சும்மாதான். அதோ போறான ஒருத்தன், அவங்க கிட்ட என்ன கேட்டான்? ஆனா இளங்கோ, அவன் சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா சொன்னாவதான் கேட்கறான் போல தோணுது. சொன்னா எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது? அண்ணே, சொர்ணா பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதா? வாளே ரொம்ப மாறி போயிட்டா. இப்போ 2-3 நாளா இந்த ஏரியாவிலே காணாவல. ஆமா, நீ அவனை பத்தி விசாரிக்கிற, அவனை உனக்கு தெரியுமா? இல்ல, நம்ம ஏரியால புதுசா ஒருத்தன் சுத்துறானு, அதான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். சரி சரி, நீங்க விளையாடுங்க, நான் கிளம்புறேன். சரி, இத போடு. அவ இருக்கிற ஏரியாவுக்கு தேடி வந்துட்டானே. சொர்ணாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். முருகன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் வைஜந்திக்கு ரகுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு பார்த்தேன். கல்யாணம் வேற கலாட்டா கல்யாணம் ஆகி போச்சு. கடைசியில எல்லாம் கெட்டு போச்சு. இந்த நேரத்துல இத பத்தி எப்படி பேசுறது? ஆமா, வீரலட்சுமி என்கிட்ட போன்ல பேசும்போது கூட இத பத்தி தான் பேசிட்டு இருப்பா. சரி, இப்ப நான் ஊருக்கு போறேன்ல, ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். இவங்க சாந்தி முகூர்த்தத்தை இங்கேயே வச்சுக்கோங்க. அப்பா இல்லப்பா, நான் உங்க கூட ஊருக்கு வரேன். ஏமா, மாப்பிள்ளை நம்ம கூட வர்றாருல? இல்ல மாமா, முருகனுக்கு இப்பதானே கல்யாணம் நடந்துச்சு. அவங்க கிராமத்துக்குலாம் போக வேண்டியது வரும். அதனால நான் இங்க இருந்தாதான் அன்னைக்கு கம்பெனியில எல்லா வேலையும் நான் பண்ண முடியும். ஏமா, மாப்பிள்ளை இங்கதான் இருக்காரு, அப்ப நீ எங்கே இரு. இல்லப்பா, நான் உங்க கூட ஊருக்கு வரேன். ஏமா, என்னாச்சு? அம்மா, அது ஒண்ணும் இல்ல. அனுவுக்காக நீங்க பேசினதுல ரகுவுக்கு கொஞ்சம் வருத்தம். அப்பா கிட்ட ஏன் கோவமா பேசுனீங்கன்னு வைஜெயந்திக்கு வருத்தம். சரி விடுங்க, சண்டையும் சச்சரவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர்றது சகஜம் தானே. போக போக எல்லாம் சரியாயிடும் மாமா. வைஜெயந்தி இங்க இருக்கட்டும், நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. இல்ல மாமா, நான் அவர் கூட. வைஜெயந்தி ப்ளீஸ், எனக்காக இரு. ஓகே, அப்ப நான் ஊருக்கு போனதும் ஜோசியரை பார்த்துட்டு நான் ஃபோன் பண்றேன். நீங்க ராதா கிட்ட சொல்லிடுங்க. சரி மாமா. பஞ்சநாகம். ஹலோ. ஏப்பா ராவணா, சௌக்கியமா? என் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல? யோ சும்மா சொல்லாதயா. நீ நிம்மதி இல்லாம தவிக்கிறதும் துடிக்கிறதும் எனக்குள்ள தெரியும். எல்லாம் என்னால, என்ன நீ பகச்சுக்கிட்டதுனால.
என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஆத்திரம் வரல? நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தேடி வந்தான். அவ வருவான்னு எனக்கு தெரியுமே. தெரிஞ்சுதான் நான் முன்ஜாமீன் எடுத்து வச்சேன். என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது ராவணா. உன்னையும் உன் பொண்டாட்டியும் தவிர மொத்த குடும்பமும் பரலோகம் போயிருக்கணும். அத கெடுத்தது உன் பொண்ணுதான். அனுஷா உன் பொண்ணு தானே? அவ ஓ ரத்தம் தானே? நன்றி கடனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீ அவளை காப்பாத்தினேன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன உன் மகள் லாக்அப்ல இருக்கிறது பொறுத்துக்க முடியலையோ? ரத்த பாசம் துடிக்குதோ? ஏ ராவணா, என்ன அவ டிஸ்டர்ப் பண்ணிட்டா, என்ன அவ சீண்டிட்டா. என்னோட பகையாளி நீ மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்த. இப்போவும் பொண்ணு அனுஷாவும் சேர்ந்துட்டா. நான் ஓய மாட்டேன் ராவணா. உன் வம்சத்தை அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உன் பொண்ணு அனுஷா கிட்ட சொல்லி வை, இனிமே அவ என் வழியில குறுக்க வந்தா முதல் பலி அவதான். அடுத்ததா உன்கிட்ட வருவேன். அப்பா, யார்ப்பா போன்ல? அப்பா, என்னப்பா ஏன் டென்ஷனா இருக்கீங்க? யார்ப்பா போன்ல? பஞ்சநாகம். என்னவா? இல்ல, ஆள் அனுப்பி பாய்சனை கலந்தது அவன் தானே ஓப்பனா சொல்றான். நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஊருக்கு போறேன் மாப்ள. எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. யாரு? அக்கா, நான் தான்க்கா. என்ன வாங்கிட்டு தோசைக்கா. கதவை மூடிட்டு வா. பாத்துக்கா. அக்கா மெதுவா சாப்பிடுக்கா. என்ன அவசரம் இப்ப? போடா, பசிக்குது. வாணா. என்னடா, எதுவும் பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, வாணா. வா இளங்கோ, உட்காரு. உன்னை சாப்பிட சொல்ல இங்க எதுவும் இல்ல. பரவாயில்ல சொன்னா, நீ சாப்பிடு. சரி சொல்லு, என்ன விஷயம்? அந்த முருகன் நம்ம ஏரியால இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் உன்னை பத்தி அடையாளம் சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நானே அதை நேர்ல பார்த்தேன் சொன்னா. நம்ம ஏரியா பசங்க கிட்ட தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த முருகன் உன்னை பத்தி தான் விசாரிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அவங்க உன்னையோ நீ இருக்கிற இடத்தையோ காட்டி கொடுக்கல சொன்னா. ஆனா எல்லா நேரமும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எவனாவது நீ இருக்கிற இடத்த சொல்லிட போறான். அதனால நீ உடனே இந்த இடத்த காலி பண்ணிட்டு தலைமறைவா வேற எங்கேயாவது போயிடு. என்ன? அவனுக்கெல்லாம் பயந்து என்ன எங்கேயாவது ஓடி ஒளிய சொல்றியா? இல்ல சொன்னா, இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காத. நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட சொல்லுவான். போலீஸ் உன்னை சுத்தி வளைக்கும். போலீஸ்க்கு பயந்துதான் ஆகணும். அந்த முருகனை போட்டு தள்ளிட்டா என்ன? இந்த பிரச்சனையே பெருசா கொழுந்து விட்டு எரியுது சொன்னா. அவனையும் போட்டு தள்ளிட்டா இன்னும் பெரிய சிக்கல் ஆயிடும்.
உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ இந்த இடத்த மட்டும் மாத்த போறோம், அவ்வளவுதானே? சரி, நீ ஜெய பாத்தியா? பார்க்கல, போன்ல தான் பேசினேன். இங்கதான் இருக்காரா? ஏன் போலீஸ் அவரை சந்தேகப்படலையா? உன்னை பத்தின எந்த விவரமும் இன்னும் போலீஸ்க்கு கிடைக்கல இல்ல? நீ மாட்டி போலீஸ்ல அவரை காட்டி கொடுத்தாதான் உண்டு. உன்னை பத்தின போலீஸ்க்கு எந்த விவரமும் தெரியாது இல்ல? அதனாலதான் போலீஸால அவரை ஒண்ணும் பண்ண முடியல சொன்னா. சரி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஜெய் கிட்ட சொல்லி கொடுத்து அனுப்ப சொல்லு. என்ன சொன்னா? அவர் கொடுத்த வேலையை பெருசா சொதப்பிட்டியே சொன்னா. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பணம் கேட்க முடியும்? தோ பாரு, என்கிட்ட சொன்ன வேலையை நான் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். காரியத்தை சொதப்பினது அவர் தங்கச்சி தானே. நான் செஞ்ச காரியத்துக்கு அவர் கொடுத்த அட்வான்ஸ் மட்டும் எனக்கு பத்தாது. ஜெய் கிட்ட சொல்லி இவன் நம்பரை கொடுத்து எனக்கு கால் பண்ண சொல்லு. சொர்ணா, அவசரப்படாத. ஜெய் பெரிய இடம். மேற்கொண்டு பணம் கேட்டு அவரை நச்சரிக்காத. அவரால நமக்கு நிறைய வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை அப்புறம் பாத்துக்கலாம். பார்த்த வேலைக்கு பாதியாவது பணம் வேண்டாமா? நீ அவரை பேச சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மறந்துடாத. உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு, சரியா? நான் வரேன். வேலு, சொல்லுக்கா. முதல்ல இந்த இடத்த மாத்தணும். சரிக்கா. ஏற்பாடு பண்ணு. மாப்பிள்ள காலையில தான் சாப்பிடாம போயிட்டீங்க. இப்ப சமைச்சு வச்சிருக்கேன், இப்போ சாப்பிட்டு போங்களேன். முதல்ல உங்க பொண்ணு ராதாக்காவை குத்தம் சொல்றதை நிறுத்த சொல்லுங்க. அவங்கள பத்தி பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். நான் உள்ளது தானே சொன்னேன். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? இவ நாகராஜ் மிரட்டுறான்னு ராதாக்கா கம்பெனில கள்ள நோட்டு கொண்டு வந்து வச்சவ. கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னவ. சாக துணிச்சிட்டாளேன்னு தான் பொண்ணுக்காக கூட மனசை மாத்திக்காதவங்க இவளுக்காக மனசை மாத்திட்டாங்க. ஆனா இது எதை பத்தி நினைச்சு பார்க்காம நன்றி கேட்டதனமா அவங்களே குத்தம் சொல்றா. இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீங்க சமைச்சதை நான் சாப்பிடணுமா? முதல்ல அவ பேசினதுக்கெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். தம்பி ஐயோ அம்மா தாயே, இதுங்க எப்பதான் சண்டை நிறுத்த போதுங்களோ தெரியலையே. ஏண்டி நீயாவது மாப்பிள்ளை கொஞ்சம் அனுசரிச்சு போக கூடாதா? பாரு, அவர் சாப்பிடாமலே போறாரு. போட்டோம், இப்படி எத்தனை நாளைக்கு இருக்கிறாரு நானும் பாக்குறேன். மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு நீங்க வழிக்கு வர மாதிரி தெரியல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு சாப்பிடாம இருப்பீங்களேன்னு தேவ தம்பி வீட்டுல இருந்து வந்த பாரு, என்ன சொல்லணும். எக்கேடு கெட்டு போங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்க சண்டை போட்டு இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். ச்சே. யாரும் இல்லாதப்ப வர ஒருத்தர் அடிக்கடி எட்டி பார்த்துட்டு போறான். இதை சொன்னா முருகனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எப்ப என்ன நடக்குமோ தெரியல. மேடம் வாங்க மேடம். என்ன ராசாத்தி, எப்படி இருக்க? ஏதோ இருக்கு மேடம். என்ன புது பொண்ணு குரல்ல சந்தோஷத்தையே காணோம்? உள்ள வாங்க மேடம். வாங்க மேடம். என்ன வீட்ல யாரையும் காணோம்? அவர் இப்பதான் வெளியில போனாரு. அம்மாவும் தேவராஜ் சார் வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அடடா, அவங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சில வந்தேன். உன் புருஷனும் நீயும் வீட்ல இருப்பீங்க. கல்யாணத்துக்கு தான் என்னால எதுவும் செய்ய முடியல. அதான் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு உங்களை வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். நான் வந்த நேரம் முருகன் வெளியே போயாச்சு. இட்ஸ் ஓகே, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நீயே வாங்கிக்கோ. மேடம் மேடம். ஏ ராசாத்தி, வாங்கிக்க மாட்டியா? அதுக்கு இல்ல,
அவருக்கு தெரிஞ்சா ஏன் வாங்கினேன்னு திட்டுவாரா? இப்ப கூட முருகனுக்கு என் மேல கோவம் தேரல போல இருக்கு. நான் அன்னைக்கே ராதா வீட்டுக்கு எதுக்கு வந்தேன் தெரியுமா? எப்படியும் உங்க கல்யாணத்துல என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க, எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்துவாங்க. அதான் முதல் நாள் நலுங்கு நடக்கும் போதே உங்களை பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாம என்னென்னமோ நடந்துருச்சு. நீயே நினைச்சு பாரு, அன்னைக்கு நான் மட்டும் வராம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கடவுள் தான் என்ன அங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் உங்க எல்லாரையும் காப்பாத்தினேன். ஆனா அன்னைக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு பாத்தியா? ராதா புருஷன், முருகன், ரகு எல்லாரும் என் மேலேயே பழிய போட்டு என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போனாங்க. ஒன் ஹோல் நைட் நான் லாக்அப்ல இருந்தேன். என்கொயரிங்கிற பேர்ல டார்ச்சர் வேற. ஆனா உண்மை எதுவோ அது ஜெயிக்கும். நல்ல வேளை ராதாவும் ஜமீனும் வந்து என்னை காப்பாத்தினாங்க. ஐயோ, ஏதோ சொல்ல வந்து பழைய கதையெல்லாம் பேசுறேன் பாரு. நீ எனக்காக, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். என்னோட அன்பை, இந்த அன்பளிப்பை நீ ஏத்துக்கணும். ஏத்துக்குவியா? தேங்க்ஸ் மேடம். நீயும் உன் புருஷனும் உங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பும் சண்டை சச்சரவும் வராம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ராசாத்தி, என்னாச்சு? ஏன் இப்ப கண் கலங்குற? இல்ல, எப்பவும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அத நினைச்சு எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன், என்னாச்சு ராசாத்தி? கல்யாணம் முடிஞ்சு ராதா மேடம் வீட்டுக்கு வந்ததுமே எங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. அது இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஏன், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எதனால சண்டை? சண்டைக்கு காரணம் நீங்களும் ராதா மேடமும் தான். என்ன சொல்ற? நீங்க எங்க எல்லாரையும் காப்பாத்துனீங்க. ஆனா அந்த நன்றியை கொஞ்சம் கூட நினைக்காம நடந்த சம்பவத்துக்கு நீங்களும் உடந்த ஏதோ நாடகம் போடுறீங்க. நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்து பண்ண சதி. விஷம் கலக்க வந்தவள உங்க அண்ணன் தான் அனுப்பியிருக்கணும். அதனால அவளை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைப்பேன், அவளை அனுப்பினவனே போலீஸ்ல மாட்டி விடுவேன்னு அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட கூட போகாம அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன்னு வண்டி எடுத்துட்டு ஒரு ஒரு இடமா சுத்தி தெரியறாரு. காப்பாத்தின உங்களையே குத்தம் சொல்றது என்னால பொறுத்துக்க முடியல. நான் அவரை சத்தம் போட்டேன். விஷம் கலந்தவங்களை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட கடமை, நீங்க போகாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நான் சுயநலமா பேசுறேனா? ஏன் கூட சண்டைக்கு வராரு. 2 நாளா சண்டை சண்டை, அப்படி ஒரு சண்டை. ஆமா, அந்த சண்டைக்கு ராதாவும் காரணம்னு சொன்னியே, அதுக்கு என்ன காரணம்? தொட்டதுக்கெல்லாம் ராதாக்கா ராதாக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கேட்கவே எரிச்சலா இருக்கு.